ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் இப்போ நான் அந்த தரோவா செக் பண்றதை பத்தி சொன்னல, செக் பண்றதை பத்தி சொன்னல, நம்ம செக் பண்றது கண்ணால பாக்குறத செக் பண்றோம். இப்ப அது இன்னும் தரோவா உள்ளுக்கு செவுத்து உள்ளுக்கு ஏதாவது லீக்கிங் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்றது, இந்த பைப்பிங் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு. அவங்க என்ன மாதிரி கம்பெனினா ஹோம் டிஃபெக்ட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குமே, அதை நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஆமா, நானும் நிறைய என்னோட இன்ஸ்டா இதுல எல்லாம் வந்துச்சு. இது கரெக்டா வீடு வாங்கும்போது வந்துச்சு. வீடு வாங்கும்போது வரும், செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணு செவுருல இருந்து பேட்டி செவுத்து அப்படியே தட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் டைல்ஸ் தட்டுவாங்க. டைல்ஸ் தட்டும் போது டிங் டிங் டொக்குன்னு கேட்கும். அந்த டொக்கு என்னன்னா நடுவுல வந்து சிமெண்ட் கோசமா இருக்கும். ஆமா, சோ அந்த வித்தியாசம் அது எல்லாமே நீங்க டிஎல்பில ஸ்டில் கிளைம் பண்ணலாம். அதெல்லாம் ஏன் செக் பண்றாங்கன்னா, யூசுவலா இப்ப அந்த இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த டைல்ஸ்ல வந்து ஏன் நடுவுல அந்த கேப் இருந்துச்சுன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஜாமா போட்டாலும் உடைச்சுக்கும். கொஞ்சம் ஹெவியான ஒரு மெட்டல போடுறீங்க, டங்குன்னு அடிச்சுச்சுன்னா அப்படியே உடைச்சுக்கும், ஃபுல்லா உடைச்சிடும். ரொம்ப வேணாங்க, உங்க போன் விழுந்தாலே உடைச்சுக்கும், அவ்வளவு வீக்கா இருக்கும் அது ஆக்சுவலி. சோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணுவாங்க. அப்புறம் பாத்ரூம்ல போய் பாத்தீங்கன்னா கூலி உருட்டில ஆடுவாங்க. சொங்கால் ஆடல, சொங்கால் ஆட கிடையாது. அந்த கூலி கரெக்டா உருண்டு போய் அந்த வாட்டருக்குள்ள ட்ரைனேஜ்ல கரெக்டா நிக்கணும். ஏதாவது ஒரு குழி ட்ரிஃப்ட் அடிச்சு வேற சைடு போனுச்சுனாக்கா அந்த சைடு தண்ணி தேங்குற வாய்ப்பு இருக்கு. அப்பனா அதுல வந்து ஏதோ டைல்ஸ் ஏதோ சட்டா இருக்கு, டைல்ஸ் இல்ல ஏதாவது ஒரு பைப் ஏதோ அந்த மாதிரி. சோ இது வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா? இது வந்து அவங்க செய்ய தேவையில்ல, அதான் டிஎல்பி பீரியட் இருக்கு. சோ கீழ வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னென்ன டிஃபெக்ட்லாம் இருக்குன்னு அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாத்தையும் நீங்க டிஎல்பில கிளைம் பண்ணிக்கலாம்.